இரவில் திருடு போன சாமி சிலைகளை மீண்டும் கோயில் அருகே கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள் ஒரு மக்கள். என்னதான் நடந்தது, எங்கே நடந்தது இந்த சம்பவம், பார்க்கலாம் இந்த தொகுப்பில். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சம்பவம் தான் இது. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் உள்ள கோவில் ஒன்றில் 100 ஆண்டுகள் பழமையான கண்ணன் ராதை சிலைகள் கருவறையில் இருந்து கொள்ளை போன சம்பவம் மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. உடனடியாக இது குறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணையும் முடுக்கிவிடப்பட்ட நிலையில்தான் இந்த சம்பவம் அரங்கேறியது. கோவிலுக்கு அருகே மர்மமான முறையில் ஒரு சாக்கு மூட்டையும் அதன் அருகே கடிதமும் கிடந்திருக்கிறது. பயத்துடனே சாக்கு மூட்டையை திறந்து பார்த்த மக்கள் மூட்டைக்குள் திருடு போன சுவாமி சிலைகளை கண்டு சிலிர்த்து போயிருக்கின்றனர். உடனே சிலைகளுக்கு பிரதிஷ்டை செய்து மீண்டும் கருவறையில் வைப்பதற்கான பூஜைகள் தொடங்கப்பட்ட நிலையில் மூட்டைக்கு அருகில் கிடந்த கடிதமும் அதில் சிலைகளை திருடிய திருடன் எழுதியிருந்த கடிதமும் தான் ட்விஸ்டை தந்திருக்கிறது. சிலைகளை திருடியதற்கு மன்னிப்பு கேட்ட திருடன் கண்ணன் ராதை சிலைகளை தெரியாமல் திருடிவிட்டேன் என்றும், சிலைகளை திருடியது முதல் இரவு கெட்ட கெட்ட கனவுகள் வந்து தன் தூக்கமே கெடுவதாகவும் எழுதி வைத்திருக்கிறார். இதனிடையே திருடனின் இந்த மனமாற்றம் மக்களின் மனதை குளிர செய்திருக்கிறதே தவிர போலீசாரை அல்ல. விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கும் போலீசார் சிலைகளை திருடிய திருடனை தொடர்ந்து வலைவீசி தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.